அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 7ஆம் தேதி முதல் வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக வலுப்பெற செய்ய போகிறாருங்க. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய அபரிவிதமான மாற்றங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் விரயஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே விரயத்தில் வலம் வந்தாலும் அதிதீவிரமாக ஜனவரி 7ஆம் தேதி முதல் புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ஜனவரி 14ஆம் தேதி முதல் சூரியன் வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல புத ஆதித்ய யோகம் நிறைவான தனலாபத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இரட்டிப்பான மகிழ்ச்சி நிறைந்த குடும்ப சுப நிகழ்வுகளையும் இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளை எளிதில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு விலகும். பொதுவாக ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது புதன் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்க மாட்டார். ஆனால் அதே வேளையில் விரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட மிக மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் விரயத்தில் அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தை அதிதீவிரமாக மாற்றக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை வலுவாக பெற்றுத்தரப்போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் அறிவுக்கு மட்டும் அதிபதி அல்ல, வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உறுதியாக உண்டு. ஏனென்றால் ஜனவரி 7ஆம் தேதி முதல் புத ஆதித்ய யோகம் வலுப்பெறக்கூடிய வேளையில் சூரியன் 14ஆம் தேதி முதல் ஜென்மராசிக்குள் நுழைகிறார். எனவே சுபத்துவ பாதையில் திரும்புகிறாருங்க வித்யாகாரகரான புதன். இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான தடை தாமதங்களை மகர ராசிக்காரர்களுக்கு தகர்த்தெறிந்து முதன்மையான சுப நிகழ்வுகளை, முதன்மையான சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் வீடு பழுது பார்த்தல், வாகனம் பழுது பார்த்தல், புதிதாக பல்வேறு வகையான முதலீடுகளை அதிகரித்தல் போன்ற அனைத்து வகையான நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். குடும்பத்தில் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் அனைத்தும் முடிவுக்கு வருவதோடு பல்வேறு வகையில சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகமும் இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமையான சுப விரயங்களை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வதற்கான யோகமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் திருமணம், புத்திர பாக்கியம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிக சிறப்பாக திட்டமிட்டு செம்மையாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறாருங்க. இது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது.
கிடைக்கிறது. எதிர்பாராத பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தேடித் தருகிறாருங்க வித்யாகாரகரான புதன். சூரியனும் விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் தன நிறைவு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. சற்று ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டுங்க. விரயஸ்தானத்தில் சனி பாதஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது விரயஸ்தானத்தில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் திரும்புவதால் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சியில் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு. நீங்கள் ஆசைப்பட்டபடியே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மகர ராசிக்காரர்களை உறுதியாக வந்து சேர்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகள் மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் நுணுக்கங்களை நன்கு கற்றறிந்து செயல்படுவதால் அலைச்சலை குறைப்பதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளையும் அலைச்சல்களையும் தவிர்த்து லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான தடையும் இன்றி கிடைக்க போகிறதுங்க. தொழிலை விரிவுபடுத்துதல் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைதல், நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்றவையும் கனகச்சிதமாக அமைவதால் நல்ல முன்னேற்றத்தை மகர ராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்க முடியும். கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த வேளையில் சாதகமாக வலம் வருகிறார். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும். தடை தாமதத்தை சந்தித்து வந்த வருமானத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவு போன்றவை முற்றிலுமாக நீங்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் பல்வேறு வகையான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் மட்டுமல்ல தற்போது எழுதக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. எதிர்பாராத வீண் விரய செலவுகள், நிதி நெருக்கடிகள் போன்ற பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.